Blessings, peace and grace to you, my beloved, in the name of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களுக்கு வாழ்த்துதலும் ஆசீர்வாதமும் கிருபையும் சமாதானம் என்றென்றைக்கும் உண்டாவதாக. Amen. Hallelujah. Let us speak right words and live a right lives. நாம் சரியான வார்த்தைகளை நாம் பேசுவோம், சரியான வாழ்க்கையை நாம் வாழ்வோம். Amen. Hallelujah. The Bible says in book of Romans chapter 10 verses 8 to 10, the Bible says, but what does it say? The word is near you, in your mouth and in your heart. That is the word of faith we preach. That if you confess in your mouth the Lord Jesus and believe in your heart that God has raised him from the dead, you will be saved. For with the heart one believes unto righteousness, and with the mouth confession is made unto salvation. ரோமர் 10 அதிகாரம் 8, 9, 10 வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நீங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நீ உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். My beloved in Christ Jesus, the Bible says the word is near you, in your mouth and in your heart. What does it mean? It is the word of faith that we continually preaching to you in the name of Jesus. கிறிஸ்துவின் அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது இந்த வார்த்தை உனக்கு சமீப வாயிலும் இருதயத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. என்ன அர்த்தம் என்னென்றால், அது ஒவ்வொரு நாளும் நாங்கள் தொடர்ச்சியாக பிரசங்கிக்கிற அந்த விசுவாசத்தின் வார்த்தை இருக்கிறது அறிந்து கொள்ளுகிறோம். Now the person who have truly believed that Jesus Christ came into this world in the flesh to die for their sins, if they believe in their heart that God raised him from the dead on the third day, and if that person, if he confess with his mouth that Jesus Christ is their Lord and believe in their heart that God has raised him from the dead, the Bible clearly says that that man will be saved. கிறிஸ்துவின் அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது ஒரு நபர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனித அவதாரம் எடுத்து மாம்சத்தில் வெளிப்பட்டு மனிதனுடைய பாவத்துக்காக மரித்தார் என்று அந்த மனிதன் விசுவாசிக்கும் நம்பும் பொழுது, தேவன் அவரை மரித்தோழ்ந்து 3ஆம் நாள் எழுப்பினார் என்று விசுவாசிக்கும் பொழுது, வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, மனிதர் ரட்சிக்கப்படுவார்கள் சொல்லுகிறது. ஏனென்றால் நீதி உண்டாக ஒரு மனிதன் இருதயத்தில் விசுவாசிக்கிறார்கள், ஆனால் ரட்சிப்புண்டாக அதனோடு கூட தன் வாயினால் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவில் அறிக்கை பண்ண வேண்டும். Because the Bible, வேதம் சொல்லுகிறது, because the Bible says, if the person is believing unto righteousness, and not only that, for him to get saved and to complete his salvation, that man should confess that Jesus Christ is the Lord of his life. My beloved in Christ Jesus, our destiny is in our mouth. கிறிஸ்துவின் அன்பானவர்களே, நம்முடைய விதிகள் அது நம்முடைய வாயில் இருக்கிறது அறிந்து கொள்ள வேண்டும். The Bible says in Proverbs chapter 18 verse 21, death and life are in the power of the tongue, and they that love it shall eat the fruit thereof. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 18 வசனத்தில், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதை கனிய புசிப்பார்கள். Yes, the Bible says that life of death or life over life are in the power and the authority of the tongue. The Bible says those who love, whether they love dead or life, they will eat that fruit thereof. The Bible சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும், மரணமுள்ள வாழ்க்கை ஜீவன வாழ்க்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் என அது மனிதன் நாவின் அதிகாரத்தில் வல்லமையில் இருக்கிறது சொல்லுகிறது. ஒரு மனிதன் நல்ல ஜீவனுள்ள வாழ்க்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், மரணத்துக்குரிய வாழ்க்கை அடைய வேண்டும் என்றால், அதெல்லாம் அவன் வாயில் பேசுகிற வாயின் கனிகளால் அது உண்டாகும், திருப்தி அடைய வேண்டும் அறிந்து கொள்ளுகிறோம். Also Proverbs chapter 15 verse 4 says, a wholesome tongue is a tree of life, but perverseness in it breaks the spirit.
நீதிமொழிகள் 15:4 சொல்லுகிறது, ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடு ஆவியை நொறுக்கும். My beloved in Christ Jesus, a wholesome tongue is one that talks right, that speaks the God's word. And nothing is more wholesome than the word of God. கிறிஸ்து அன்பானவர்களே, ஆரோக்கியம் உள்ள நாவு என்பது அந்த மனிதன் எப்பொழுதும் சரியாய் பேசுவார்கள். அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தை தான் பேசுவார்கள். இந்த உலகத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு மிஞ்சி மேலாக எதுவுமே ஆரோக்கியம் உள்ள காரியம் இல்லை என்று அறிந்து கொள்கிறோம். Proverbs chapter 6:2 says, "You are snared by the words of your mouth. You are taken by the words of your mouth." நீதிமொழிகள் 6:2 சொல்லுகிறது, நீ உன் வாயின் மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிப்பட்டாய். This Bible verse describes the uncertain situation many have found themselves in life. They have been bound by their own words. இந்த வேத வாக்கியம் என்ன விவரிக்கிறது என்றால், அநேகருடைய வாழ்க்கையில, தங்கள் வாழ்க்கையில நிச்சயமற்ற நிலையற்றதான சூழ்நிலையை அவங்க வாழ்க்கை அமைத்துக் கொண்டு இருந்ததை குறித்து இது வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் தங்களுடைய வாயின் வார்த்தையினாலே பலவிதமான சோதனைகள், பலவிதமான காரியத்தில் அவங்க கட்டப்பட்டு, அவங்களுக்குள்ளே கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகிறார்கள். This kind of people, they always speak carelessly and against the word of God because they have not been taught right. இந்த நபர்கள் எப்பொழுதும் கேர்லெஸ்ஸா பேசுவாங்க, எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக பேசுவாங்க. ஏனென்றால் இப்படிப்பட்ட நபர்களுக்கு சரியாய் போதிக்கவில்லை, எப்படி வார்த்தையை பயன்படுத்த வேண்டும், பேச வேண்டும், அவங்க செய்தியாய் போதிக்கப்படாதனால தான் அவங்க அப்படிப்பட்ட கேர்லெஸ் ஆகும், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா பேசுறாங்க. If we have been taught right, we will surely think and talk right. இப்ப நம்மளுக்கு சரியாய் நமக்கு சரியாய் நமக்கு போதித்தார்கள் என்றால், நாம் பிறருக்கு சரியாய் எப்படி வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் சரி போதித்தோம் என்றால், அந்த நபர்கள் எப்பொழுது சரியாய் சிந்திப்பார்கள் மற்றும் சரியாய் பேச அறிந்து கொள்கிறோம். In the realm of the spirit, words rules. ஆவின் மண்டலத்தில் வார்த்தையில் ஆளுகை செய்கிறது. So the words are everything. God created the entire universe by the energy of words, and He gave us the same ability to build and create with words. வேத வார்த்தை தான் அது எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிறது. தேவன் இந்த அகிலத்தையும் தம்முடைய வார்த்தையின் சத்துவத்தால் உருவாக்கணும் என்று அறிந்து கொள்ளுகிறோம். அதே வகையில் இன்னைக்கு தேவன் நம்ம வாழ்க்கையும் கட்டுகிறதற்கும் வாழ்க்கையை உருவாக்குறதற்கும் அதே ஆற்றலை, வார்த்தையின் ஆற்றலை நமக்கு கொடுத்திருக்க நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். My beloved, your life today is the results of your words. So if you want a better life than what you have right now, you must change the course of your words right now. கிறிஸ்துக்கு அருமையான வாழ்க்கை உங்கள் வாயினுடைய வார்த்தையின் விளைவாய் இப்பொழுது இருக்கின்ற அறிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது பார்க்கலாம் நல்ல வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்ற இப்பொழுதே உங்க வார்த்தையின் போக்கை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்க வார்த்தையின் மொழிகளை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். Please always make sure that your words are always faith-filled words and consistent with God's divine provisions in the gospel. ஆக எப்பொழுதும் உங்க வார்த்தை, என் வாழ்க்கை, என்னோட வார்த்தை எப்பொழுதும் தேவனுக்கு இசைந்த விசுவாசமுள்ள வார்த்தையா நிறைந்திருக்க வேண்டும். மற்றும் கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்திற்குள் தேவன் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்க தெய்வீகத்தின் வார்த்தைக்கு ஏற்றதாய் நம்ம பேச வேண்டும். The Bible says in Proverbs chapter 18:20, a man's belly shall be satisfied with the fruit of his mouth, and with the increase of his lips shall he be filled. வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி திருப்தி அடைகிறது என்றால், தன்னுடைய வாயின் கனிகளால் திருப்தி அடைகிறது, அவன் உதடுகளின் விளைவினால் நிறைவினால் அவன் திருப்தி அடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. If you don't want to be sick, don't want to be broke or weak or failure, then use your mouth right. Speak God's word. உங்க வாழ்க்கையில் வியாதி வேணாம், எனக்கு நொறுக்கப்படுதல் வேணாம், பலவீனம் வேணாம், தோல்வி வேணாம் என்று நீ நினைத்தீர்கள் என்றால், வாஞ்சித்தீர்கள் என்றால், உங்க வார்த்தையை சரியாய் பயன்படுத்துங்க. தேவனுடைய வார்த்தையை மாற்றும் பேசுங்க. The Lord Jesus thought on the power and importance of the spoken word, the word on your lips. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாயில இருக்க தேவனுடைய வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை குறித்தும் அது உண்மையை குறித்தும் வல்லமை குறித்தும் நம்முடைய வேதத்தில் அதிகமாக போதித்திருக்கிறார். My beloved in Christ Jesus, let us always talk right
and we will live right. Whatever you believe and voice out with your mouth will control your life. ஆகையால் எப்பொழுதும் நம்ம சரியாய் பேசுவோம், சரியாய் வாழுவோம். எதெல்லாம் நீங்க விசுவாசித்து உங்க வார்த்தையினால் குரல் எழுப்பி நீங்க விசுவாசத்தோட பேசுறீங்களோ அது உங்க வாழ்க்கையை தொடர்ந்து கட்டுப்படுத்தி நடத்திக்கிறோம். So in Christ we are the kingdom of God. We rule with the word of God. இன்னைக்கு கிறிஸ்து இயேசுக்குள் தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற நம்ம வார்த்தையினால் ஆளுகை செய்து கொண்டிருக்கோம். May God bless you abundantly. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. Amen.